The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கும் நிலையில் இதில் எந்தெந்த அம்சங்களை தமிழக அரசு எதிர்க்கிறது, அதற்கான காரணம் என்ன, விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ஓய்வு பெற்ற இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் நிபுணர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கை கடந்த 2020ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதில் மாநில அரசு தொடர்ச்சியாக சில விஷயங்களை எதிர்க்கிறார்கள். அது எதுன்னு பார்க்கும்போது 4 ஆண்டு பட்டப்படிப்பு தமிழகத்தில் ஏற்கனவே நாங்கள் 3 வருஷம் படித்தாலே டிகிரி கொடுத்துட்றோம், நீங்கள் 4 வருஷம் சொல்கிறது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தொடக்க கல்வியில் கட்டாயமாக நாங்கள் அனைவருக்கும் கல்வி கொடுக்குறோம், நீங்கள் 5ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு 8ஆம் வகுப்பு ஒரு பொதுத் தேர்வு வச்சாக்க மாணவர்கள் வரமாட்டாங்க, இடைநிற்றல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இதை எதிர்க்கிறாங்க. மற்றொன்று விஷயம் மும்மொழி கொள்கை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 3 மொழி, அதாவது ஒரு மாநில மொழி, அதே போல் ஆங்கிலம், மற்றொன்று 3வது இந்திய மொழி ஏதாவது ஒன்று, அது மலையாளமாக இருக்கலாம் அல்லது தெலுங்குவாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம் அல்லது இந்தியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கிறது. இதோட விட்டுட்டு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது, சார் நல்ல விஷயங்களை சில விஷயங்களை நாங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை எடுத்துகிட்டு இருக்கோம். உதாரணமாக இல்லம் தேடி கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் நிறைய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்வதே கஷ்டமாக இருந்த காலத்தில் அந்த 700 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. அதை இல்லம் தேடி என்ற கல்வி அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் அமல்படுத்தினோம். அது ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பட்டப்படிப்பு படித்துக்கிட்டே மற்றொரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் சில பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அதே போல் நிறைய திறன்களை மையப்படுத்தியான படிப்பு, இப்போ இன்ஜினியரிங் பார்த்தோம், டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பாடப்புத்தகத்தையே படிக்காமல் ஸ்கில் ஓரியன்டாக அவர்களுக்கு படிப்பு கொடுக்கறது, அதை நாங்கள் நல்ல விஷயம் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதே போல் பிஜி படிச்சுட்டு எம்பில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ஆராய்ச்சி படிப்புகள் போயிடலாம் அப்படின்றதையும் ஏற்றுட்டு இருக்கோம். இது போன்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாநில அரசு எதிர்க்கக்கூடிய முக்கிய அம்சங்களும் மறைமுகமாக ஏற்றுக்கொண்ட புதிய கல்விக் கொள்கை அம்சங்கமாகவும் இருக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.